அண்ணன் சீமான் வந்து தூத்துக்குடியில் ஒரு க்ரௌடை கூப்பிட்டு அவரே பனைமரம் ஏறி தடை செய்யப்பட்ட கல்லை இறக்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்காரு. கல்லுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நேற்று சண்டே வந்து தூத்துக்குடியில் ஒரு போராட்டம், என்னன்னா தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பாக ஒரு போராட்டம். அதில் வந்து சீமான்லாம் கலந்துருந்தார். அது முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவரே வந்து பனைமரம் ஏறி கல் இறக்க போகிறாரு, முஞ்சா தத்துக்கோங்க, ஏன்னா தடை செய்யப்பட்ட உணவு கல்லுன்றது. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பனைமரம் ஏறி கல் இறக்கி அது அந்த போராட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நான் சண்டே ஒரு ரீல் மாதிரி பார்த்தேன். பனைமரம் மேலே உட்காந்து சீமான் கல் எடுத்துட்டு இருப்பாரு. எப்படா மேலே ஏறினாரு, ஒரு வேளை மரம் ஏற தெரியுமா அப்படின்னு பார்த்தா பனைமரத்தில் வந்து ஒரு லேடர் மாதிரி போட்டு அது மூலமா ஏறி மேலே ஏறி கல் எடுத்திருக்காரு. ஆனால் அவரு வந்து நான் நார்மலாகவே ஏறுறேன்னாராம். அப்புறம் எல்லாரும் வந்து இதில் தான் ஏறுறாங்க, நீங்கள் இதிலே ஏறுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. கல்லுனா என்னன்ட்டு பார்ப்போம். இந்த பனை மரம் தென்னை மரத்துலலாம் ஒரு பால் மாதிரி வடியும், அதை வந்து பானையில் பிடிப்பாங்க. அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீரான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாலை வந்து காற்றே படாமல் ஒரு ஃபுல் கவர்டாக பிடிச்சோன்னா அது நீரான்னு சொல்லுவாங்க. அந்த பாலில் வந்து காற்று பட்ட ஆல்கஹாலாக மாறும். அது ஆல்கஹாலாக மாறாமல் இருக்க சுண்ணாம்பு கலப்பாங்க, அதை வந்து பதநீர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த பாலை பிடிக்கிறோம், காற்று படுது, ஈஸ்ட் உருவாகுது, அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்குதுன்னா அது வந்து ஆல்கஹாலாக மாறுது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக வந்து ஆல்கஹால் மாறுறது. 4%லேருந்து அதிகபட்சம் நம்ம எவ்வளோ புளிக்க வச்சாலும் 13% வரைக்கும் ஆல்கஹால் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து 2000 இயர்ஸாக இருக்குது. உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் பனை மரம் தென்னை மரம் இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்லாம் இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 108 கண்ட்ரீஸில் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலுமே ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா எல்லா இடத்துலையும் வந்து கல்லை இறக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு பேன் இருக்குது. இது எப்போனா 1983 வந்து டாஸ்மார்க் உருவாக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதுலேருந்து ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு 1987 வந்து எம்ஜிஆர் வந்து இதை பேன் பண்ணுறாரு. அதுலேருந்து இன்னும் அந்த பேன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பாக தொடர்ந்து நிறைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இது ஆல்கஹால் இல்லாமல் ஃபுட்டு இதில் தான் இருக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து பேன் இருந்துகிட்டே இருக்குது. இவங்களும் என்னென்னமோ போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க, வேலைக்கே ஆகலை. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இதை கையில் எடுத்திருக்காரு. இப்போ இவர் பனைமரம் ஏறி கல் எடுக்கிற வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது பார்க்கும்போது நம்மளுக்கே நாஸ்டாலஜிக்காக இருந்தது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டூடியோ இருக்க இடத்துலேயே வந்து 4-5 தென்னை மரம்லாம் இருந்தது. அப்போல்லாம் நம்ம சின்ன வயசுலலாம் ஒருத்தர் வருவார், சைக்கிளில் வருவார். அந்த கூடை மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பெரிய ரப்பர் மாதிரி இருக்கும், அப்புறம் காலுக்கு ஒரு குட்டி ரப்பர் மாதிரி இருக்கும். அதை போட்டு அழகாக ஏறி போயிட்டு ஓலை பறிச்சுட்டு தென்னங்காயெல்லாம் பறித்து போட்டுருவார். ஒரு நாள் வந்து நம்ம அந்த தென்னங்காயெல்லாம் எடுத்து குடிக்கிறது அந்த மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அந்த தேங்காய் உரிக்கிறது இருக்கும், அதுக்கு ஒரு நாள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓலெல்லாம் போட்டிருக்கோம், அதில் குதிச்சு விளாடிட்டு இருப்போம். அது பார்க்கும்போது அந்த ஞாபகம்லாம் வந்தது. உண்மையிலே அதெல்லாம் இப்போ நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ யார் வீட்லையுமே நம்ம ஏரியாவில் எங்கேயுமே நம்ம தென்னை மரம்லாம் பார்க்கறதே இல்லை. ஃபஸ்ட்லாம் எல்லார் வீட்லையும் ஒரு 2 மரமாவது இருக்கும். அந்த அங்கிளெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி பார்ப்போம். என்னடா இவர் போன வாரம் தான் வந்தார், ஓ அந்த வீட்டாருக்கு வந்தாரா, இந்த வாரம் இந்த வீடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவர்லாம் எங்கே போனார்னு தெரில. இப்போ தென்னை மரம்லாம் பார்க்கவே முடியல. அதனால தான் இளநீ ரேட்லாம் பார்த்தா 35, 45, 55ன்றாங்க. இங்கேயே வந்து பெரிய மாமரம் இருந்தது, தென்னை மரம் இருந்தது, வேப்ப மரம் இருந்தது. இப்போ ஒரு மரமும் இல்லை. வீட்டில் அந்த தொட்டியில் ரோஜா செடி தான் இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாரும் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பனைமரம் ஏறி கல்லெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த மீட்டிங்லேயே சீமான் பேசினாரு, வேற லெவலில் பேசினாரு. தைப்பூசத்துக்கு வந்து தமிழில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தைப்பூசத்தை நடத்த போகிறேன், தமிழில் ப்ரேயர் பண்ணி நான் இங்கே நடத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ கல் இறக்கியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் வந்து ஆடு மேய்க்க தடை போட்டிருக்காங்க, மலை அடிவாரத்தெல்லாம் ஆடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க. நான் வந்து ஆடு மாடுங்களை வச்சு ஒரு மாநாடு போட போகிறேன், அதுலேயும் வேலைக்கு ஆகலையா, நானே ஆடு மேய்க்கிறேன், அருவாள் எடுத்துகிட்டு வரேன், யாரும் வரான்னு பார்த்துடலாம் அப்படின்னு அருவாள் எடுத்து காட்டுறாரு. நானே இப்போ நிறைய கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ஆடு மேய்க்கெல்லாம் ஊரில் விட மாட்டுறாங்கன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருக்கும் போது பார்த்தா அது ஒரு செம்ம பிஸ்னஸாக இருந்தது. ஏன்னா ஆடு வந்து கிலோ 1000 ரூபாய் அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, ஆடு வாங்கி 4 ஆடு வாங்கி விட்டால் அது குட்டி போட்டுகிட்டே இருக்கும், செம்ம பிஸ்னஸாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஆனால் ஆடுலாம் மேய்க்க விட மாட்டுறாங்க, இங்கே நிறைய பிரச்சனைலாம் வருது அப்படின்றாங்க. என்னடா அது எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் பிரச்சனை வரும் போலையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஊருக்கெலாம் போகும்போது என்னடா இவ்வளோ நிம்மதியாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குன்னு தவிர கடைகள்லாம் போய் வேலைக்கு போகலாம், மற்றபடி ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே இல்லை. அவங்க இந்த சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அப்படி தான் இருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இஎம்ஐ பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்ம தான் இங்கே இஎம்ஐ, பெட்ரோல் அவ்வளோ இது இருக்குது. அவங்களாம் என்னடா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஜாலியாக இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். எதனால் கல் தடை பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்வியஸாக வந்து இங்கே இருக்க லிக்கர் பிஸ்னஸ்க்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான். இப்போ கல்லுலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சொம்பு வந்து 50 ரூபா அந்த மாதிரி இருக்கும், 1/2 லிட்டர் கம்மியாக 1/4 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஊர் பக்கம்லாம் 1 லிட்டர் வந்து 50 ரூபா இருக்கும். இப்போ நம்மளாலே அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தான் தண்ணி குடிக்க முடியும்.
இப்போ 100 ரூபாய் கொடுத்தாலே 2 லிட்டர் வந்துடும். அவனால் அதுக்கு மேலே குடிக்க முடியாது, அதிகபட்சம் 100 ரூபாய். இதுவே ஆல்கஹாலாக இருந்தால் மொடா குடிகாரனாக இருந்தால் அசால்ட்டாக ஒரு ஃபுல்லு 2 ஃபுல்லு குடிப்பாங்க, 750 ml. அதுவே கணக்கு போட்டால் மினிமம் மட்டமான பிராண்டே ஒரு 1200 அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் ரேட்டு கம்பேர் பண்ணால் ஆப்வியஸாக கல் தான் ரொம்ப கம்மி. நிறைய பேர் இப்போ ஊர்லலாம் விவசாயிங்க வந்து களைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சரக்கு அடிக்க போவாங்க. இப்போ கல் ஓப்பனாக இருந்தால் அது நேச்சுரலாகவும் இருக்கும், ரேட்டும் கம்மி, இது நல்லா இருக்கேப்பான்னு எல்லாம் இதுக்கு போயிடுவாங்க. இந்த ஆல்கஹால் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பாதிக்கும். இப்போ நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தோன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதை கம்பேர் பண்ணால். ஏன்னா 2024ஓட மார்க்கெட் ஷேரே வந்து 2500 கோடி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதிலே விஜய் ஒரு 500 கோடி, சிவகார்த்திகேயன் ஒரு 500 கோடி எடுத்துட்டாங்க. மீதி பேரெல்லாம் சேர்த்து ஒரு 2000 கோடி, அவ்வளோதான். இது சின்ன பிஸ்னஸ், அதை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் ஆல்கஹால்ன்றது வந்து ஒரு பெரிய மொனாப்புலியாகவே இருக்குது, அதை பற்றி அவ்வளோவா யாரும் பேசுகிறதே இல்லை. இப்போ சீமான் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து வர எலெக்ஷனில் ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிய வருது. நிறைய பேர் இந்த ஆல்கஹால் பற்றின அவேர்னஸே இல்லாமல் இருக்கான். இப்போ நம்ம பாண்டிச்சேரிலாம் போனால் அங்கே அப்படியே வேறு மாதிரி இருக்கும் ஒயின் ஷாப்போட அட்மாஸ்பியரு. அங்கே இருக்க சரக்குலாம் பார்த்தோன்னா இந்த ப்ரோகோடுன்னு இருக்கும், ப்ரீசரு, பட்வைசரு, ஐனிக்கன் என்னென்னமோ இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னு ஏன் ஒரு 4 பீர் தான் இருக்கும், எது கேட்டாலும் அது இல்லை இதுதான் இருக்குன்னுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2 பிராண்ட் இருக்குது, அது கீழே தான் எல்லா சரக்கும் இருக்குது. அந்த ரெண்டுமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்க 2 பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் அதை நடத்துகிறாங்க. அதனாலே வந்து தமிழ்நாடு லிக்கர் இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்களோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ லிக்கரை பொறுத்த வரைக்கும் வேட்டுன்னு ஒன்று போடுவாங்க. டொமஸ்டிக்னா 14%, இன்டர்நேஷ்னல்னா 58%. அது வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து 58%. இப்போ 2000 ரூபாய் ஒரு ஸ்காட்ச் விஸ்கி இருக்குன்னா அதை நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் தமிழ்நாடுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்கர்லாம் வந்து ஒரு 3 டிப்போ இருக்குது, அந்த டிப்போவில் தான் வந்து இறக்குவாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டிப்போலேருந்து சென்டருக்கு வரும், அவுட்டர் ரீஜன், அவுட் ஆஃப் த சென்னை, அந்த மாதிரி அந்த 3 டிப்போலேருந்து தான் போவோம். இது வந்து பயங்கர பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இப்போ கிங்ஃபிஷர் பீர்லாம் வந்து கர்நாடகாவை சேர்ந்தது. அதனாலே வந்து அவங்களுக்கு டிப்போ கிடைக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு கடையெல்லாம் போய் கேட்கும்போது கிங்ஃபிஷர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லிக்கருன்றது ஒரு மிகப்பெரிய அரசியல். இப்போ அண்ணன் வந்து அதை லைட்டாக ஆட்டி பார்த்துருக்காப்புல, அவரால் முடியுமான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மூலிமா வந்து இந்த கல்லுக்கு நிறைய அட்டென்ஷன் கிடச்சிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இதை பற்றி தெரிய வருது. மேபி இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்தால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்க அரசியல் வாக்குறுதியில் வந்து நாங்கள் வந்தால் கல் மேலே இருக்க பேன் வேணால் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதை தான் சீமானன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்துன்னா டாஸ்மார்க்லாம் மூடிட்டு கல் கடையை தான் திறப்பேன். ஆனால் ஆட்சிக்கு வர எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சாராயத்தை ஒழிப்பேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா நிறைய கடை இருந்தது. இப்போ வேளச்சேரிலலாம் போனால் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 3 கடை 4 கடை இருந்தது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு கடையாச்சு. ஆனால் அதை வந்து ஃபுல்லாலாம் யாராலையுமே மூட முடியாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் தான் சொல்லுது நாங்கள் வந்து சாராயத்தை தடுப்போன்னு சொல்கிறதும் கவர்மெண்ட் தான். தீபாவளி கலெக்ஷன் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு சாராயம் 104 கோடி சேல் ஆச்சு அப்படின்னு நியூஸில் போடுறதும் அதே கவர்மெண்ட் தான். அதனால் இதை வந்து தடுக்கலாம் முடியாது போல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே அங்கேருந்து தான் அதிகமாக வருது. இப்போ ரீசெண்டாக விஜய் மாலியா கூட சொல்லியிருந்தாரு, இந்தியாவிலலாம் வந்து ஆல்கஹால் பேன்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அதில் அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இருக்குன்னாரு. உலகத்தில் எந்த கண்ட்ரிலையும் கல்லுக்கு பேன் கிடையாது, இந்தியாவிலும் பேன் கிடையாது. இப்போ தமிழ்நாடு பார்டரை தாண்டி இப்போ நம்ம ஆந்திரா ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா ரோட்டில் ஓரமாக வச்சு கல் வித்துன்னு இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் தான் கல் விற்கிறாங்க. அங்கெல்லாம் இல்லாத கலப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரில. இது பார்த்தாலே தெரியுது இந்த லிக்கர் பிஸ்னஸை பாதிக்கக்கூடாது தான் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இன்னும் வந்து இப்போ முயற்சி எடுத்திருக்காப்புல, என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.